ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேரளாவில் நடந்துகிட்ருக்க அந்த இயற்கை சீற்றம் பேரழிவுக்கு அதில் உயிரை விட்ட இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு போட் நெக் ப்ளவுஸு நார்மல் ப்ளைன் ப்ளவுஸில், சாதா ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே லைனிங் ப்ளவுஸில் போட் நெக் தைச்சிருப்பீங்க. சாதா ப்ளவுஸில் எப்படி ஃபிட்டிங் கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ணுறேன். ஆல்ரெடி மடித்து கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்து இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கை எப்பவும் போல் ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் பட்டிக்கு துணி விட்டுறேன். துணி விட்டுட்டு அரைக்கை அப்படிங்கிறதுனால அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். உயரம் 1/2 இன்ச்சு தையலுக்கு. திருப்பி இங்கே கை லூஸ், ஆம்கோல் சுற்றளவு, மேலே தையலுக்கு. அப்படி இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு எஸ் ஷேப்பு வளைவு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் கிளாத்து, பட் நான் கிளாத்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுல நிறைய வீடியோஸில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ்னால் நான் அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே மடிச்சிருக்கு துணி, அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு சைடு கை குடஞ்சாச்சு. அந்த மார்க் போட்டுடலாம். இது வெளிப்பக்கம், இதுவும் வெளிப்பக்கம். ஸோ இந்த மாதிரி மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். டவுட் இல்லாமல் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து பேக் போயிடலாம். பேக்கில் ஏற்றி இறக்கிருக்கு. ஸோ நான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த அளவு போட் நெக் இப்போ கட் பண்ண போகிற ப்ளவுஸ் ரவுண்ட் நெக் கொடுத்த ப்ளவுஸ் தான். ஸோ இதை வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்து பார்க்குறவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பட்டிக்கு நான் ஒரு 1.5 இன்ச் கிளாத் விட்டுறேன். விட்டுட்டு அளவு ப்ளவுஸை மேலே வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த பாடி சுற்றளவு நீங்கள் போட் நெக் அப்படின்னாங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்து ஒரு 3, 4, 5 இன்ச்சு நெக்குக்கு 2.5 வச்சுருப்பீங்க. ஷோல்டர் ஒரு 3 வச்சுருப்பீங்க. 5, 5.5 இருக்கும்.
ப்ளஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க போட் நெக்குக்கு. ஏன்னா ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து போட் நெக்குக்கு நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லை அவங்க வந்து உங்ககிட்ட நேராக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களோட ஷோல்டரை அப்படியே அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களோட ஷோல்டர் நான் வந்து எடுத்தது கரெக்டாக 16. இப்போ உயரம் நான் செக் பண்ணிக்கிறேன். உயரம் வந்து கரெக்டாக 13 இன்ச் இருக்குது. நான் வந்து 1/2 இன்ச் மேலே வந்து ஷோல்டர் தையலுக்கு சேர்த்து 13 வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாடி அதாவது இவங்களோட ஷோல்டர் நான் வந்து 8 இன்ச் 16 எடுத்தேன். ஃபுல் ஷோல்டர் ஸ்லீவ் டு ஸ்லீவ் இருக்கா அந்த ஷோல்டர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அந்த ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அப்படியே பாதியாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கோங்க. இதில் நான் 8 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐ திங்க் 15 வந்தது. ஸோ நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 16 வச்சுருக்கேன். இதுவே போதும். ரொம்ப பாடி வந்து ரொம்ப ப்ராடாக இருக்காங்க, சைஸ் பெருசாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷோல்டர் கரெக்டாக மெஷர் பண்ணி அதில் இருந்து நீங்கள் ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி நம்ம வந்து போட் நெக்கு, காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்குக்கு மட்டும் ஃபுல் ஷோல்டர் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் மற்ற நார்மல் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். அந்த ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு கழுத்து அகலம் லூஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. அது ஏன் அப்படின்னா நம்ம க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, அதுக்கப்புறம் ஃபுல் இந்த நெக்கு, போட் நெக்கு, இந்த மாதிரி நெக்கெல்லாம் உங்களுக்கு ஷோல்டர் வந்து இழுத்து கொடுக்காது. பின்னாடி நெக்கு இல்லாததுனால ரொம்ப க்ரிப்பாக ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும், இழுத்து கொடுக்காது. பட் நெக்கு ரவுண்ட் நெக் போடுறோம் இல்லையா, அந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம கீழே வந்து ப்ராடாக இறக்கி போடுறதுனால ஷோல்டர் வந்து நல்லா விரிஞ்சு அகலமாக கொடுக்கும். நம்ம அந்த ரவுண்ட் நெக்குக்கு போய் ஃபுல் ஷோல்டர் வச்சோன்னா அந்த ஷோல்டர் ஸ்லீவுக்கு கீழே இறங்கி வந்துடும். அது ஷேப் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் காலர் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, போட் நெக்குக்கு மட்டும் நம்ம ஃபுல் ஷோல்டர் வச்சுட்டு ரவுண்ட் நெக்கு, அதுக்கப்புறம் டிசைனர் நெக்குக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஷோல்டரை நம்ம நெக்கு ஒரு அளவு, அதுக்கப்புறம் 3 இன்ச் அந்த 5.5 to 6க்குள்ளே நம்ம வைப்போம். முழு ஷோல்டர் அளவே 5.5 to 6க்குள்ளே தான் வைப்போம். காலர், க்ளோஸ் நெக் அப்படிங்கிறப்ப வந்து 7 to 8 போகும். இதுதான் சிம்பிள் ஈஸி மெத்தட். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டிச்சிங் ஆகட்டும், ஒரு கட்டிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து தப்பே வராமல் புரியும். ஓகே, இப்போ 8 இன்ச் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாடி லூஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். நான் அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். இழுத்து வச்சு இதிலேருந்து ஒரு 1.5 to 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுடலாம். இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணிடுறேன். ஆம்கோல் ஹைட் இங்கே இருக்குது. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி, 1/4 to 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தச்சு முடிக்கிறப்ப இங்கே கரெக்டாக வந்துடும். நீங்கள் இங்கே அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தச்சு முடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு டிப்ஸு, நல்லா பார்த்துட்டு புரிஞ்சு கட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பேக்கில் எப்பவும் போல் நான் 1 இன்ச்சுக்கு வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போட் நெக்கு இப்போ தான் மார்க் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நெக்கு மார்க் பண்ணுறப்ப அவங்க நல்லா ப்ராடாக கேட்டிருக்காங்களா, போட் நெக் நல்லா ப்ராடாக கேட்டிருக்காங்களா, இறக்கி கேட்டிருக்காங்களா. நார்மல் போட் நெக்கோட லென்த்து வந்து 3.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். பட் ரொம்ப ஏற்றி இருந்தால் அவங்க சில பேருக்கு மூச்சு முட்டுற ஃபீல் வரும். அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, மீடியம் இதுதான், இவ்வளோ தான் வரணும், இதை விட உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் இறங்கி வருமானு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் நார்மல் வந்து 3.5, ஆனால் இது உங்களுக்கு வந்து 3.25 வைக்கிறேன். அதே மாதிரி தான் கழுத்து அகலம் 4 to 4.5 வைக்கலாம். நான் இவங்களுக்கு 4.25 வைக்கிறேன். 4.25 வச்சுட்டு இதை பாக்ஸ் போட்டுடலாம். 3.25. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு, பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் நெக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இங்கே இப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம்.
பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் நீங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்படி வி ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப அடைச்ச ஃபீல் வரும். ஸோ அதனால் இதில் அப்படியே நல்லா ரவுண்ட் எடுங்க. இந்த மாதிரி இப்படி நீங்கள் கட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த போட் நெக் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். போடுறப்பவும் உங்களுக்கு ரொம்ப மேலே ஏற்றி வராமல் கரெக்டாக கார்னர் கிட்ட வரும். ஓகே, இப்போ வந்து நெக்கு கட் பண்ணியாச்சு. ஷோல்டர் வச்ச அளவு இதில் வந்து நீங்கள் இந்த ஃபுல் ஷோல்டர் வச்சுருக்கிறதுனால க்ளோஸ் நெக், காலர் நெக்கு, போட் நெக் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் கீழே இறக்கணும். அதை கீழே இறக்கி நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஷோல்டர் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக கிடைக்கும். ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நான் இது வந்து ஷோல்டரை கிராஸ் பண்ணிக்கிறேன். கிராஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம பேக்கில் வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நல்லா குடஞ்சி நீங்கள் ரவுண்டு கொடுங்க. ஏன்னா ஃபுல் ஷோல்டர் வைக்கிறப்ப ரொம்ப அது வந்து லூஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த லூஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சு கட் பண்ணுங்கள். போட் நெக்குக்கு அவங்கள கேட்டுக்கோங்க, கஸ்டமரை கேட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பிகினர் புதுசாக வந்து நீங்கள் ப்ளவுஸில் வீட்டில் இருந்தே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் போட் நெக் தையுங்க அப்படின்னு சொல்லி ஒரு saree ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தைக்காதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளைன் ப்ளவுஸ், நார்மல் ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் தச்சு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் ஓகேனா அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல சாரியில் நீங்கள் தச்சு அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன ஒரு கட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கட்டு நான் கொடுத்துக்கிறேன். அதாவது குட்டியாக வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குட்டியாக ஹோல்ங்கிறது வந்து அவங்க நார்மலாக போடுற பேக்கு இறக்கத்தை விட அதிகமாக இறங்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இங்கே மேலே 4 வச்சுருக்கோம், இங்கே கீழே 4, மேலே 3.25 தான் வச்சுருக்கேன், கீழே ஒரு 4ங்கிறப்ப 8 தான் வரும். அதுக்கு கீழே போயிடக்கூடாது. நான் இந்த 4 3.25 வச்சுக்கிறேன். தச்சு முடிக்கிறப்ப 4 வந்துடும். இப்போ இதில் வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஓவல் ஷேப்பாக. இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல் போட் நெக்கு வித்து குட்டியாக பேக்கில் ஒரு ஹோல். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம நார்மல் ப்ளைன் ப்ளவுஸு இதில் எப்படி நம்ம அடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 to 2 இன்ச்சுக்கு கிளாத் வந்து அகலமாக எடுத்து நீங்கள் இதில் இங்கே மேலே வச்சு அடித்து அப்படியே அடித்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதை வந்து ஹெம்மிங் பண்ணுங்கள். ஹெம்மிங் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இது பார்க்குறதுக்கு பின்னாடி வந்து லுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பைப்பிங் கொடுத்தாலோ இல்லை வந்து கிராஸ் பீஸ்லாம் இதில் கொடுக்க முடியாது. பைப்பிங் கொடுத்தா கூட இந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. நீங்கள் ஒரு கிளாத்து கொடுத்து இல்லைன்னா இந்தளவுக்கு கூட ஒரு பாக்ஸ் அளவுக்கு கிளாத் ரெடி பண்ணி அந்த கிளாத்தை வந்து நீங்கள் இங்கே மேலே வச்சு அடிச்சுட்டு திருப்பி அதில் ஹெம்மிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு சாரீ கிளாத்தை இது மேலே வச்சு அடித்து நம்ம திருப்பிடுவோம், அது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் நார்மல் ப்ளைன் ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு கிராஸ் பீஸ் தான் போடணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட் பீஸ்லேயும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து பிரின்சஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட் பீஸே தாராளமாக போடலாம். நான் இது வந்து துணி ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இவங்களுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் கொடுக்குறேன். ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்தா அப்போ கிராஸ் வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கிராஸ் கரெக்டாக வைக்கிறப்ப அது வந்து ஷேப் நல்லாயிருக்கும். பட் ஸ்ட்ரைட் பீஸ் கொடுக்குறப்ப நீங்கள் கிராஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வைங்க. ஷார்ப்பாக வைக்கிறப்ப அது ஃபிட்டிங் கரெக்டாக வரும்.
ஓகே, நான் இப்போ கரெக்டாக போட்டுட்டேன். இப்போ பேக்கில் வந்து நம்ம போட் நெக் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் தான் வைக்கணுமா, ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு போட் நெக் வேண்டாம் நார்மலாக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நார்மலாக தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் பேக்கில் போட் நெக் வச்சு ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் வைக்கணும்னா என்னோடய சஜஷன் மேக்ஸிமம் நீங்கள் பேக்கில் போட் நெக் வச்சிங்கன்னா பேக் ஓப்பன் கொடுங்க, ஃப்ரண்ட்டில் வந்து கட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் வச்சு கட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பட்டன் நம்ம ஹூக் போடுறப்ப அது ஒரு வி ஷேப் மாதிரி மாறிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் போட் நெக்கு பேக்கில் கொடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்க வந்து ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் தான் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல சிஸ்டர், எனக்கு வந்துட்டு ஹூக் மாட்டுற இடத்துல வந்து ரொம்ப வந்து வி ஷேப் வராமல் நார்மலாக வைங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் தான் கொடுக்குறேன், அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பேக் சைடில் என்ன மார்க் பண்ணமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட மாற்றாதீங்க. இப்போ இங்கே வந்து பேக்கில் வந்து கீழே கண்டிப்பாக நம்ம பட்டிக்கு வந்து வேறு துணி நம்ம இங்கே தான் போடணும். ஸோ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் கிட்ட, 1/4 to 1/2 இன்ச் கிட்ட வந்து நான் குடஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸில் அந்த 1/2 இன்ச் கம்மி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப கம்மி பண்ண வேணாம், ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த நம்ம எப்போவுமே வந்து 1/2 இன்ச்சு கொக்கி பீஸ் பட்டன் பீஸ்க்கு கம்மி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து 1/2 இன்ச் வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக போடுறது வந்து நல்லா கீழே இறக்கி வந்து நெக்கு போடுவோம், அப்போ அது வந்து லூஸ் கொடுக்கும், லூஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இங்கே கம்மி பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப மேலே ஏற்றி இருக்கிறதுனால லூஸ் கொடுக்காது, டைட்டு தான் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு அளவாக வந்து இறக்குனா போதும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இப்போ வந்து நீங்கள் கழுத்து மேலே ஏற்றி வச்சுருக்கிறதுனால அந்த நான் ஒரு 2 இன்ச் வந்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து தான் ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் தையல் வரைக்கும் 3.25 இருக்குது, ப்ளஸ் வந்து 1 இன்ச் 4.25. நான் 4.25 இங்கே வச்சுக்கிறேன். நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், என்னென்னா நீங்கள் வந்து கழுத்து மேலே ஏற்றி, அவங்க கழுத்தை மேலே ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஏற்றி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு வந்து 4 வருதா 5 வருதா அதை இங்கேருந்து வச்சிங்கன்னா முன் பீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும், அது வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதே தான் இங்கேயும். இப்போ நம்ம போட் நெக் வச்சுருக்கோம், நார்மல் நெக்கு இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து தான் மார்க் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணிங்கன்னா பத்தாமல் போயிடும். சப்போஸ் இருக்க கழுத்தை விட கீழே இறக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் இறக்குறப்ப ரொம்ப இறங்கி போயிடும். ஸோ அதனால் ஆவரேஜ் வந்து ஃப்ரண்ட் நெக்கு எல்லாருக்குமே 6 இன்ச்சு தான், முன் கழுத்து 6 இன்ச், 6க்கு கீழே போகிறது தான் நீங்கள் வந்து சேர்த்து அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருக்குமே ஃப்ரண்ட் நெக்கு 6 to 6 தான், அதுக்கு மேலே இறங்கக்கூடாது. இப்போ சைடு பீஸ் நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். சைடு பீஸ் 5 இருக்குது, நான் 5 அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ், ஷோல்டர் மடக்கிட்டு கிராஸ் வந்து இப்போ இங்கே 4 இன்ச்சு விட்டுருக்கிறதுனால நல்லா தெளிவாக பாருங்கள். போட் நெக் வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப தள்ளி போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷோல்டரோட சென்டர் வைக்காதீங்க, ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வைங்க. ஷோல்டரோட சென்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்து சைடில் தள்ளி போகும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதனால் ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் வைக்கிறேன். இந்த அளவு கொடுத்துருக்க ஷோல்டர் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த கிராஸ் கட்டிங் கீழே இருக்கிற கிராஸ் அதோட சென்டரை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு மார்க், கீழே 1/2 இன்ச் ஒரு மார்க். அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 இன்ச் திருப்பி இங்கே ஒரு 3.5, இங்கே ஒரு 1.5. ஓகேவா? அப்போ இதுதான் சென்டர். இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் இங்கே சைடில் நான் வந்து தையலுக்கு துணி விடலை, 1 இன்ச்சு. நான் அதை வந்து பட்டியில் தான் சேர்த்துப்பேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு போட் நெக்கு தான். ஓகே, அடுத்து பட்டி போயிடலாம். இது பிரின்சஸ் கட்டிங்கா இல்லை நார்மல் கிராஸா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் டக்குன்னு மாற்றுவாங்க. ஸோ நான் அது இன்னும் சரியாக வந்து கேட்கல, அதனால் அதை நான் கட் பண்ணல. அடுத்து பட்டி பீஸ். பட்டி பீஸில் வந்துட்டு எது பெருசாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச், அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணது மேலே வச்சு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு. அதுக்கப்புறம் சென்டர், கீழே 1/2 இன்ச் தையலுக்கு மேலே 1/2 இன்ச். அதுக்கப்புறம் சைடில் கீழே 1/2 இன்ச் தையலுக்கு அது மேலே மார்க்கில் வச்சு மேலே 1/2 இன்ச் தையலுக்கு. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1 இன்ச். பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த முன் பீஸில் வந்து பட்டிக்கு அந்த தையலுக்கு விடலையா, அந்த 1 இன்ச்சை வந்து நான் பட்டியில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். சேம் இந்த சைடும் வெளி பீஸுன்னு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் ப்ளைன் ப்ளவுஸில் நம்ம போட் நெக் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கிளாத் கொடுத்து அடித்து ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அதே மாதிரியே அடித்து ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு இன்ச் வந்து 1.5 இன்ச் நீங்கள் கிளாத் எடுத்து அதை மடிச்சடிச்சு கிராஸ் பீஸ் நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அந்த கிராஸ் பீஸ் வைக்கிற மாதிரியே வச்சு கொஞ்சம் அகலமாக வச்சு மடித்து ஹெம்மிங் பண்ணுங்கள். ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. பட் அங்கே வந்து ஷாப்பில் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டு நாய்ஸ் வரும், உங்களுக்கு புரியாது. நான் வாய்ஸ் நோட் தான் கொடுக்கணும், அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கட்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.